குட் பேட் அக்லியோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு படம் வருதுன்னா படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரமோஷன் இருக்கும். ஓகே அந்த படம் வருதுப்பா, விடாமுயற்சியை பார்த்தோம், ஒரு மாதிரி இருந்துச்சு, ஓகே இதோட படம் வருதுன்னு. ஆனால் டீசரை பார்த்ததுக்கப்புறம் டோட்டலாக எல்லா டாக்கும் மாறுது. வாவ் என்னமோ ஒன்று பெருசாக இருக்குது அப்படின்னு. அது இல்லாமல் டீசருக்கு அந்த வரவேற்பை பார்க்கும்போது இது வரைக்கும் வந்த டீசர்கள், குறிப்பாக ஏகே அவர்கள் டீசர்லாம் தாண்டி ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்குன்றாங்க. அந்த அளவுக்கு டீசர் கட்டே இவ்வளோ மாசாக இருக்குது அப்படின்னா இதில் வரக்கூடிய ஒவ்வொரு சீனும் படத்தில் அங்கே வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு இப்போ இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க ரசிகர்கள். அப்போ என்ன பண்ணுவாங்க, தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். என்னன்னா ரொம்ப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி படம் இல்லை, ஒரு கொண்டாடுற படம் கண்டிப்பாக கிடையாது. விடாமுயற்சி அப்படி எதிர்பார்த்தோம், செலிப்ரேஷன் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு வாரம் செலிப்ரேஷன் மோடு இருக்கும்ல, இப்போ இந்த வாரிசு துணிவு வரும்போதெல்லாம் ஒரு வாரமும் செலிப்ரேஷனாக தான் இருந்துச்சு. அந்த படம் வருதுன்னா அந்த ஒரு வாரம் சூப்பராக, விசுவாசம்லாம் வரும்போதெல்லாம் பார்க்குறேன், பேட்ட விசுவாசம் ஆப்போசிட்டில் இருக்கும்போதெல்லாம் அந்த வாரம் ஃபுல்லாகவே ஒரு ஃபயராக இருந்துச்சு. இன்னைக்கு என்ன இவ்வளோ அப்படி ஒரு மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டே வேறு லெவலில் போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு படம் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு.